ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வழக்கமான நல்லா ஜாலியாக பேசுவேன். இன்றைக்கி ரொம்ப சோகமாக இருக்குண்ணா. அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கன்னு நான் சொல்கிறேன். நல்ல நேச்சுரல் சீனரி அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா வீடியோ எடுத்துகிட்டு சன்செட்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் நல்லா அழகாக ரெக்கார்ட் எடுத்துகிட்டு அப்படி வந்தேன். அப்படிதான் சரி ஓகே நல்லா எல்லாம் வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே போனேன். என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு இருக்குல்ல காருக்காரன் ஒருத்தர் வந்து டக்குன்னு அப்படி கிராஸில் நின்னான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் அப்படி ஸ்லோவாக அப்படி போனேன். ரோடு தோண்டி போட்டிருந்தாங்களா, தோண்டி போட்டிருந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பள்ளம் மாதிரி இருந்து அப்படியே வச்சு வலிக்கு வண்டி லைட்டாக ஸ்லிப் ஆகிடுச்சு. அது என்னன்னா இந்த என்ன பாருங்க கையில் ஒரு சின்ன அடிபட்டுச்சு. இது மாதிரி வலது கையிலையும் ஒன்று விழுந்து, ஆனால் அது அவ்வளோ தெரில. அப்படி ஓகே இன்னைக்கு நாள் சரி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி சரி ஓகே அதுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டாச்சு. இனி அடுத்தது இன்னொன்று நடந்துச்சு. சரி வண்டி தான் பிரச்சனைன்னு சொல்லி அடுத்த நாள் ஒரு நல்ல ஒரு ஃபுட்லாக் மாதிரி ஒன்று எடுக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா போட்டுட்டு போனால் டக்குன்னு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் இருக்குது. என்னடா ஃபீலிங்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வண்டியோட டயர் வந்து பஞ்சர் ஆகிட்டு. சரி பஞ்சர் தானேன்னு சொல்லி பஞ்சர் கடைக்கு போய் போனால் அங்கே பார்த்தா டயரே வந்து கண்டமாயிடுச்சான். சரி ஓகே இப்போ போனால் போட்டுன்னு சொல்லி ஒரு புது டயரு, அது அடுத்த ஒரு தண்டை செலவு. ஒரு நம்ம ஒரு சன்செட் பிளாக் எடுத்தால் வண்டிக்காரன் வரான். ஃபுட் பிளாக் எடுக்கணும்னு நினச்சா ரூபா செலவாயிருன்னு சொல்லி ரூபா எல்லாம் செலவாயிடுது. சரி இன்றைக்கி இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு இனி அடுத்தது என்ன பண்ணேன்னா சரி அட்லீஸ்ட் எதுவும் இல்லை, சரி கோயிலுக்காவது போகணும்னு சொல்லி இந்த வாரத்தில் வந்து கோயிலுக்கு மட்டும் போன கோயில் வந்து சாதாரண கோயிலெலாம் கிடையாது. அதான் வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு பழமையான சிஎஸ்ஐ கோயில். சிஎஸ்ஐ கோயில்னால் நம்ம இப்போ ஊர் சைடு அங்கே எங்கேனாலும் போனாலும் திடீர்னு ஒரு சர்ச் இருக்கும். சர்ச்சில் சிஎஸ்ஐன்னு போட்டிருக்கோம். வேணால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த ஊருக்கு போனாலும் ஏதாவது ஒரு சிஎஸ்ஐன்னு ஒன்று போட்டிருக்கோம். அந்த சிஎஸ்ஐ சர்ச்சோட ஆரிஜினான சர்ச்சு சென்னையில் இருக்குது. அதுவும் நல்ல பழமையான பார்க்க நல்ல பிரிட்டிஷ் பயங்கர பழைய காலத்து ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். அது என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் இந்த சர்ச்சை கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 57,225 பேகோடாஸ்ன்னு சொல்லக்கூடிய தங்க நாணயங்கள் ஆச்சுதான் கட்டி முடிக்க. அதாவது ஒரு பேகோடாஸ்னால் அந்த காலத்தில் ஒரு 3,000 ரூபா கிட்ட சமானமா. அதாவது அந்த காலத்தில் 2,07,000 ரூபா கிட்ட இந்த பில்டிங் கட்டுறதுக்குன்னு மட்டும் செலவாகிருக்கு. இந்த சிஎஸ்ஐ சர்ச் எப்போ ஆரம்பிச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? செப்டம்பர் 27, 1947. இந்த சர்ச் சிஎஸ்ஐனா ஒரு ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச். அது வந்து ஆங்கிலிக்கன், மெத்தடிஸ்ட், காங்கிரிகேஷன், பிரெஸ்பிஸ்டேரியன்னு சொல்லி 4 கிறிஸ்டியன் ட்ரெடிஷ்னல் அவுட்லெட்லாம் சேர்ந்து ஒன்றாகி ஒரே அம்ப்ரல்லாவில் இருக்கிறது தான் வந்து சிஎஸ்ஐ. நான் உள்ளே வந்து பார்த்தோன்னே எனக்கே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. லெஃப்ட்டு ரைட்டுன்னு பார்க்க எல்லா இடமும் அழகழகாக இந்த பிரிட்டிஷ்காரனோட ஆர்கிடெக்சரு, இந்த சிலை, அதுக்கடுத்தது இந்த மேலே இருக்கிற இந்த லைட்டிங்கு எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமாக பழைய காலத்து சர்ச்சுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. ஏதோ டைம் ட்ராவல் பண்ண மாதிரி இருக்குது. நீங்களும் பாருங்களேன், அந்த இதில் சர்ச்சில் உள்ள மியூரல்ஸு, அதுக்கடுத்து அந்த ஜன்னலில் இருக்கக்கூடிய அந்த லைட்டு எல்லாமே பார்த்தோன்னே எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு நல்லா ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு அப்படியே நான் கிளம்பிட்டேன். நான் ஒவ்வொரு வாரமும் துணி காய போடும்போது இந்த நாய் வந்து என்னை பார்த்து குலைக்கும். இனி நாளை காலையில் அந்த துணியை எடுக்க போகும்போது பார்த்தாலே அந்த நாய் என்னை பார்த்து குலைக்க தான் போகுது. அது எதுக்கு குலைக்குது? இந்த வெயிலுக்கு குலைக்குதா இல்லை என்ன பார்த்தாலே அது குலைக்கணும் போல் இருக்குதான்னு சொல்லி எனக்கு தெரில. அப்புறம் இந்த துணியெல்லாம் காய போட்டு முடிச்சுட்டு சரி இன்றைக்கி வேலை முடிஞ்சிச்சின்னு சொல்லி எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நமக்கு சண்டே நாளே வந்து ஒன் பீஸ் பார்க்குறது தான் நம்மளோட மெயின் ஏமு. ஒன் பீஸும் பார்த்துட்டு அதோடு இந்த நாள் வந்து முடிஞ்சிட்டு வேறு எங்கேயும் போகல. டே 100 டேஸ் ரன்னிங் சேலஞ்சு முதல் நாள் இன்றைக்கி 5 ரவுண்டு ஓடிருக்கேன் பார்க்கில். என் ஏமே வந்து இன்னொரு 10 கிலோமீட்டர் ஓடணும், அதுதான் அவன் ஏமு.
புதுசாக வந்து 100 டேஸ் ரன்னிங் சேலஞ்சு பண்ணலாமான்னு சொல்லி யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் அடிபட்டுட்டு இதாகிட்டு. ஆனால் இனி திரும்ப அதை கண்டினியூ பண்ணோம். நான் திரும்ப அது அடுத்த வாரத்துலேருந்து நான் பண்ணுறேன். நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இது என்னுடைய பேசிக் ஃபுட்டேஜி. இன்னும் போக போக நல்ல குவாலிட்டியாக உங்களுக்கு டெய்லி இந்த ரன்னிங் சேலஞ்சு இதெல்லாம் வந்து அடிக்கடி போடுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணிடுங்க. காட்டு மராண்டியிலேருந்து இப்போ நார்மல் லுக் ஷேவ் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு லைட்டாக. நீங்களும்